ஹே நண்பா, வெல்கம் பேக் டு த சேனல். இந்த ரைடிங் வீடியோவில் நம்ம பியூட்டிஃபுல் கோஸ்டல் டவுன் கார்வாரில் இருந்து ஒரு அன்டச்டு ஹெவனுக்கு தான் போக போகிறோம். ஃப்ரெஷ் வைப்ஸ், சீனிக் ஹைவே அண்ட் அ ஃபாரஸ்ட் கவர்ட் ரோடு. சோலோவாக ட்ராவல் பண்ணுற ஃபீலிங் ரொம்பவே மாசாக தான் இருந்துச்சு. அந்த சில் கிளைமேட், க்ரீனரி சரௌண்டிங்ஸ் அண்ட் எ டச் ஆஃப் ஃபியர் அண்ட் த்ரில். எப்போனா அந்த ஃபாரஸ்ட் ரோட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மனிதர்களும் இல்லை, ஒன்லி எ வைல்டு நேச்சர் கம்பெனி. நம்ம டெஸ்டினேஷன் ஒரு ஹிடன் ஜெம், சூரிய கல்யாணி குட்டா. ஆனால் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் டெஸ்டர்ஸ். ஈவினிங் டைம், சோலோ ட்ராவல். அங்கே உள்ள லோக்கல் சொன்னாங்க, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாதையெல்லாம் பிட் கன்ஃபியூசிங், போனால் திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம். சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு நினச்சிட்டு ஐ ஹேட் டு மேக் அ டஃப் கால். டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சாட்டிஸ்ஃபைங். திஸ் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ட்ராவல். அப்ஸ், டவுன்ஸ் அண்ட் சம் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ். ஸோ டைட்டன் யுவர் ஹெல்மெட் நண்பா. ஒரு ரியல் ஜேர்னி இஸ் அபவுட் டு அன்ஃபோல்ட். லெட்ஸ் கோ. நம்ம எல்லாப்பூர் முன்னாடி ஒரு 2 லொக்கேஷன் இருக்குது. என்னென்னா, ஒரு சூரிய கல்யாணி குட்டானா பெட்டா, அதை ஒரு ஹில் டாப்பு, அதுவும் அப்புறம் கண்ணூர் வாட்டர் ஃபால்ஸும் 2 இருக்குது. ஸோ இப்போ மழை பெஞ்சதுனால வாட்டர் ஃபால்ஸ் செமையாக இருக்கும். சூரிய கல்யாணி குட்டா அந்த ரோடு நல்லா இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னது என்னென்னா, அந்த ரோடும் கொஞ்சம் ஹாரிபிளாக இருக்கும், ப்ளஸ் அது தனியாக போனால் நீங்கள் தொலைஞ்சிடுவீங்க. ஏன்னா அந்த குட்டாவுக்கு போகிற வே ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா அது ட்ரெக்கிங் ஸ்பாட்டு தான், ஆனால் அது லோக்கல் ட்ரெக்கிங் ஸ்பாட். நம்ம போனால் தொலைஞ்சிரும், நமக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது, அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம இப்போ லோக்கல் போயிட்டு ஹையர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ட்ரெக் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் நம்ம அந்த சூரிய கல்யாணி குட்டா போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்மளால் ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக வச்சுருப்பாங்க தெரியுமா. சில இடத்துல என்ட்ரன்ஸ் போட்டு நம்ம போயிட்டு ஏறிட்டு பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கன்டினியூ பண்ணி போவேன். இல்லைனா சூரிய கல்யாணி பெட்டாவுக்கு அந்த ரோட் ட்ரிப்பு மட்டும் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம கண்ணூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம். அது கண்ணூர்னா கேரளான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, இல்லை, கண்ணூர் வாட்டர் ஃபால்ஸ் இல்லை. இன்னும் ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த இடத்துக்கு போக முன்னாடி முஸ்லீம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அதை பின் பண்ணால் மட்டும்தான் அது இந்த இன்டீரியர் ரோட்டுக்குள்ளாடி நம்மளை கூப்பிட்டு போகுது. மற்ற மாதிரி நம்ம அந்த இது போட்டாச்சுன்னா அது வேறு ஏதோ ஒரு வழியாக கூப்பிட்டு போகுது. நம்மளுக்கு அது வேண்டாம், அதனால நம்ம இந்த வழியாகவே போகலாம். கார்வார்லேருந்து கிளம்பி நம்ம இப்போ போகிறது ஒரு ஹிடன் ட்ரெஷர், சூரிய கல்யாணி குட்டா. ஒரு பியூர் நேச்சர் ஸ்பாட், அன்டச்ட் அண்ட் அன்சீன். பைக் throttle சவுண்ட், அந்த லைட்டான மிஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட். வாட் அ ஃபீலிங் மேன். பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போக போக ஃபுல்லாகவே க்ரீன்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றாவே நடக்குது. சம்டைம்ஸ் பெஸ்ட் ப்ளேஸஸ் எதுவுமே மேப்பில் தெரியாது, அது ட்ரூ எக்ஸ்ப்ளோருக்காக ஹிடன்லேயே இருக்கும். ரைடோட எக்ஸைட்மெண்ட், அந்த நேச்சரோட பீஸ், என்ன ஒரு காம்பினேஷன். என்னங்க இது, ஏதோ ஒரு இந்த லெஃப்டில் போக சொல்லுது. கரெக்டாக இந்த ஏரியா தானா? எதுவுமே தெரிலையே. கூகுள் மேப்பு காட்டுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. ஏதோ உள் ரோட்டு போகிற மாதிரியே இருக்குது. கூகுள் இப்போ மனசில் நினச்சோம், நீ தானே கேட்டேன் அந்த பக்கம் போகணுன்னு, போ, இதுதான் அந்த ரோடு, போ அப்படின்னு சொல்லும். நான் ஒழுங்காக வேறு ரோட்டை சொன்னேன் உனக்கு, நீ கேட்கல, அப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி. அது ஓப்பா, ஏய் சமங்க, வெயிட். நாங்கள் வந்தாலும் வெடிகுண்டு. பா, அருமையான வியூவை ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே பேச ஆயிட வேண்டியதான். பா, சரியான இதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வண்டிக்கு சூப்பர் வியூவு. பார்த்துட்டு போகிறாரு. ஊ
என்னங்க இது, எங்கே போனாலும் அருமையாக இருக்குது. வாவ் வாவ் வாவ். இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருமா, ஏன்னா யாரும் வரல, ஆட்கள் யாரும் இல்லை, அதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படியே சென்டரில் விடுவோம். ஃபூ, இது பார்த்தீங்கல்ல செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. அந்த ஹொன்னாவரில் நம்ம பார்த்துருப்போங்க, அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஐயோ, உங்கள் மலையை பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய ரிவருங்க. இதெல்லாம் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். வா, ஐயோ ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போனால் இப்போ வேறு லெவலில் இருக்கோங்க. அவங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வாவ், அப்பா, டேம் பியூட்டிஃபுல்லுங்க. டேம் செம்ம. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வியூ எல்லாம் இந்த ரோட்டில் இருக்குன்னா, ரோடு தான் ரொம்ப மோசம், ஆனால் வியூ வந்து ரொம்ப பிரமாதம். இந்த ரோடை பார்த்த உடனே ஐ காட் ஸ்டண்ட். ஒரு பக்கம் கண்ணுக்கு ஃபுல் க்ரீனரி, மறுபக்கம் என்னை தொட்டு தழுவும் அந்த சில் ப்ரீஸ். இந்த ரோட்டில் நானும் என்னோடய பைக் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம், எங்களை தவிர வேறு யாருமே இல்லை. பைக் ரைட் பண்ணுற ஒரு மீட்டர்லேயும் அப்படியே என் ஹார்ட் ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. இனிமேல் எனக்கு ஒரு டவுட்டுமே இல்லை. திஸ் இஸ் வாட் ட்ரூ ட்ராவல் ஃபீல்ஸ் லைக். சம்டைம்ஸ் பெஸ்ட் மெமரிஸ் வந்து யாருமே இல்லாத இடத்துல கூட நடக்கும். ஒன்லி நேச்சர் அண்ட் யூ. சீரியஸ்லி நண்பா, இது எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய பெஸ்ட் ஃபாரஸ்ட் ரூட். ஓகே, நம்ம வந்து ரைட் சைடு போனால் எலாப்பூர் போகலாம், லெஃப்ட் சைடு போனால் மறுபடியும் கார்வார் போகிற ரூட்டா? ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல, அந்த எலாப்பூர் மரண மாதம் இருக்கு எலாப்பூர் போகிற ரோடு. இப்போ பாருங்களேன், செம்ம அல்லு மாதிரி இருக்குல்ல. பா, எலாப்பூர் போகிற ரோடு சும்மா வெறித்தனம் தாங்க. ஓ, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போவோம். செம்மையாக இருக்க போகுது. ஃபன் ஃபீல்டு. இந்த 17 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து அதுனா சூரிய கல்யாணி பெட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டா பெட்டா எல்லாம் ஒன்று தான். எல்லாம் மலையை குறிக்கும் மாதிரி ஒரு த்ரில்லிங்கான இடத்துல தாங்க போயிட்டுருக்கேன். அதுவும் நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு வண்டியோ பைக்கோ ஆளையோ பார்க்கவே இல்லைங்க. வெறும் ஒரு மயிலும் 4 மாடையும் தாங்க பார்த்தேன். இப்போ ஒரு கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமாக ஒரு மனுஷங்களை கூட பார்க்க முடியலை. சைலன்ஸ் மட்டும்தான் என்னை சுற்றி இருக்குது. எவ்ரி டர்னில் எனக்கு ஒரு ஸ்லைட் ஃபியர், பட் அட் த சேம் டைம் அன்கண்ட்ரோலபிள் எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருக்குது. நேச்சரோட ரா பவரை இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நோ மொபைல் சிக்னல், நோ ஹெல்ப் நியர்பை, ஜஸ்ட் மீ, மை பைக் அண்ட் திஸ் ஃபாரஸ்ட். சில சவுண்ட், சில டர்ன், சில ரோடு ரொம்பவே ஸ்கேரியாக இருந்து. பட் இந்த மொமெண்டில் ஒரே ஒரு விஷயந்தான் கிளியர் ஆயிடுச்சு. ரியல் ட்ராவல் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தே ஆகணும். சின்ன சின்ன டவுட்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த டைமில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இங்கேயே நான் ஸ்டக் ஆகிட்டேன்னா. பட் நண்பா, ஒரு ரைடரோட மைண்டில் எப்போவுமே ஒரே ஒரு ஆன்சர் தான், கீப் மூவிங், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ஜேர்னி. எவ்ரி கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் பிகம் டீப்பர், எவ்ரி செகண்டில் த த்ரில் காட் ஸ்ட்ராங்கர். இந்த மாதிரி ஒரு ரைடு தான் எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சூரிய கல்யாணி குட்டா மேலே நடக்கணுமா? ஓகே 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 ஓகே. ஆ, ஓ சரி சரி சரிண்ணா. ஓ 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? ஆ ಇಲ್ಲ ನೋಡಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ஓகேண்ணா. ஓகேங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலேருந்து நம்ம உள்ளாடி 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுமா. நடந்தால் தான் நம்ம வந்து சூரிய கல்யாணி வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியுமாங்க. ஸோ நம்ம தனியாக போண்டாம். இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். சூப்பராக இருக்குது. 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம கிளம்பிடலாம். ஓகேங்க.
இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்டையும் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரோடு வழியாக போயிட்டு அங்கே பைக் வச்சுட்டு 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுமாம்மா. ஒருத்தராக வந்தவங்கன்னு கேட்டாமா சொன்னேன். அதுக்கு ஒருத்தர்னா போகாதப்பா, கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு மாதிரி சொன்னார். அதனால தான் சரி இப்போ நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த டைம் நம்ம மேலே போயிருந்தோன்னா அழகாக சன்செட் நம்ம பார்த்துருக்கலாம். சரி பரவாயில்ல. ஆனால் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கானூரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நெட்டும் கிடைக்கல. சரி மேப்லேருந்து வேறு நான் வெளியில் வந்துட்டேன். கல்யாணி குட்டா பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம அதுக்கு பக்கத்தில் வர வந்துட்டோம். ஆனால் வந்து 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிட்டு அதுக்கடுத்து வெளியில் வந்துட்டு நம்ம போகணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இந்த டைமில். ஏன்னா இப்போவே வந்து மணி 4 கழியுது. அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம போகிற வழியில் வந்து கானூர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்து பார்த்துட்டு போகலான்னு இப்போ பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். இந்த நேரம் என்ன ஒரு பிரச்சனைனா மேப் ஒர்க் ஆகலைங்க. இப்போ வந்த வழி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஒரே ரோட்டு தான். அந்த எண்டில் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து உள்ளே வந்தவெல்லாம் வெளியிலேருந்து போகணும். ஆனால் மேப் இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம், நம்ம அந்த பக்கம் போகும்போது எப்படியா நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம மேப்பு போட்டு விட வேண்டியதான். பார்த்திங்களா, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. சின்ன ஸ்கூல் செம்மையாக இருக்குது. நம்ம அந்த ஊர்புறத்துலலாம் பார்ப்போம் தெரியுமா ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி இருக்குங்க. சம்டைம்ஸ் இன் ட்ராவல் நம்ம எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போகிறதில்ல. சூரிய கல்யாணி குட்டா ஐ ரியலி வாண்டட் டு கோ. பட் ஆனால் லோக்கல் சொன்னாங்க அந்த திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி 1 கிலோமீட்டர் நடக்கணும். நான் வந்த டைமும் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. சோலோ ட்ராவலில் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு பிளான் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அந்த பிளேஸை என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலைங்கிறது தான். பட் நோ ரெக்ரெட்ஸ். ட்ராவலில் பெஸ்ட் மெமரிஸ் பிளேஸை வச்சு டிசைட் பண்ணுறதில்ல, நம்ம எடுக்கிற டெசிஷனை வச்சு தான் டிசைட் ஆகும். ஸோ நவ் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் கண்ணூரு வாட்டர் ஃபால்ஸ். மை ஜேர்னி கண்டினியூஸ் நண்பா. ட்ராவல் ஸ்டோரி இன்னும் முடியலை. இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர்.